Price Lord friends, welcome back to our channel. இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். பார்ட் டைம் ஜாப் தேடின்னு இருக்கீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமு, அதுவும் ஜென்யூனான கம்பெனியாக இருக்கணும், 100% சேலரி ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்கள். அதிக பெரிய தப்பு தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்கேலப் டிசைன் எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து நான் 7 இன்ச் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி 7 இன்ச்சில் வி நெக் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் கிராஸாக வந்து கோடு போட்டுருங்க. கோடு போட்டதுக்கப்புறமா 1.5 இன்ச்சு நம்ம டேப்பில் வந்து நெக்கு ஃபுல்லுமே நீங்கள் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து உங்கள் ஒல்லியாக இருக்கிறவங்க அப்படின்றனால நான் 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இன்கேஸ் வந்து முதுகு ரொம்ப அகலமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து 2 இன்ச்சு நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்படி ஒரு இந்த கர்வ் மாதிரி வளைஞ்ச ஒரு ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேலை வந்து நம்ம ஷேப்காக வந்து வரைஞ்சிருக்கோம். அப்படி இல்லை உங்ககிட்ட நீங்கள் இந்த ஸ்கேல் இல்லை, ஏதாச்சும் மூடி அது மாதிரி எதனா வச்சுருக்கீங்க, வாட்டர் பாட்டில் மூடி அந்த மாதிரி இருந்தாலும் அதுலேயுமே வந்து பாதியாக வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது பேக் நெக்கு, இது ஃப்ரண்ட்டோட நெக்கு. பேக் நெக்லேயும் வந்து நான் எப்படி மார்க் பண்ணணும், இதே சேம் பேட்டர்ன் தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ லைனிங் கிளாத்தில் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணும்போது 1/4 இன்ச்சு எப்பவும் போல் ஊக்கைப்பட்டிக்கு விட்டுட்டு, அதுக்கப்புறமா நெக்கு வந்து ரொம்ப அகலமாக கட் பண்ணாமல் அளவுக்கு ஏற்ற மாதிரி. இது நான் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பேக் ஓப்பன் வைக்கணும் அப்படின்னாலும் இதே சேம் ப்ரொசீஜராக நீங்கள் 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சென்டராக கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லென்த்து வந்து 13 இன்ச்சு லென்த் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து மொத்தமாக 5 இன்ச்சு, ஆமோல் லென்த்து 5 இன்ச்சு எடுத்திருக்கேன். பேக்கோட நெக் வந்து 9 இன்ச்சு லென்த் எடுத்திருக்கேன். இது வி ஷேப் அப்படின்றதுனால நம்ம கோடு போட்டுட்டு ஸ்கேலப் வரைஞ்சிக்கலாம். வேஸ்ட் ரவுண்ட் வந்து 8 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இது வந்து மேக்ஸிமம் 36 சைஸ் இருக்க உடம்பு ஷேப்பில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்கேலப் டிசைன் வரைகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வி ஷேப் அப்படின்றனால 1.5 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம். இதே வந்து நெக்கு டெப்த்து வந்து 10 இன்ச்சு 11 இன்ச்சுலாம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 2 இன்ச்சு அவங்களுக்கு ஸ்கேலப் வரையலாம். சரிங்களா? ஸோ நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் டெய்லரிங், ஆரி ஒர்க், ஹேண்ட் எம்ப்ராய்டரி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லரிங் பற்றின சின்ன சின்ன டிப்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வி ஷேப் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்பவும் போல் நம்ம லைனிங் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, பேப்பர் கேன்வாஷ் வச்சுட்டு லைனிங் வந்து சைடில் கார்னரில் க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா லைனிங் ஃபேப்ரிக் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கேன்வாஸ் வச்ச ஷீட்டை வச்சுட்டு கார்னரில் ஒரு ஸ்டிச்சஸ் நம்ம போட்டு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க, டிசைனர் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேப்பர் கேன்வாஷ் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும், ஸ்டிச் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். புதுசாக பழகுறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா குண்டூசி வந்து நெக்கில் குத்திட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நான் லைனிங் கிளாத்து கூட மெயின் கிளாத்தை வச்சு இப்போ நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்டர் இருக்குது இந்த ப்ளவுஸில். ஸோ பார்டருக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு போட்ட தையலுக்கு விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுடலாம். தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நெக்கு வந்து மேலே சைடில் நம்ம அப்படியே தையல் போட வேண்டியதான். அந்த ஸ்கேலப் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக நிறுத்தி அந்த வளைவு கொடுத்தீங்க அப்படின்னா ஷேப் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸ்கேலப்போட டிசைன் வந்து அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். இதுக்கு நம்ம ஸ்கேலப் ஸ்கேல் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் கையிலே வந்து 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு மார்க் பண்ணி வாட்டர் பாட்டில் மூடியே போதுமானது தான். அதை வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவே வந்து அரைவட்டம் மாதிரி அழகாக தெரியும். ஸோ இப்போ இந்த ஸ்கேலப்போட டிசைனில் வந்து நம்ம பொறுமையாக நிறுத்தி அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம்.
உங்களுக்கு இந்த டிசைனில் மார்க் பண்ணுறதுல இல்லை கட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி டெய்லரிங் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும், டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நெக்கோட ஃபுல் பேட்டர்னும் வந்து நம்ம இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். நெக்கை தச்சு முடிச்சதுக்கப்புறமா எப்பவும் போல் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கை வந்து அப்படியே திருப்பிடலாம். ஸோ திருப்பிட்டு மேலே வந்து நம்ம ஃபேஸிங் தையல் போடுவோம் இல்லையா, படிமான தையல், அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்கு பகுதியிலையும் இடுப்பு பகுதியிலையும் வேஸ்ட் ரவுண்டில் மார்க் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுலேயும் வந்து படிமான தையல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போட்டு எடுத்துடலாம். படிமான தையல் போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நாச் பண்ணணும். இது ஸ்கேலப் டிசைன் அப்படின்னும் போது அந்த ரவுண்டு ஷேப் கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் நாச் போடும் போது அந்த ஷேப்பை எடுத்து தான் நீங்கள் நாச் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேப்பில் வந்து பார்க்கணும், வி மாதிரி இருக்கும், அந்த கேப்பில் நீங்கள் நாச் போட மறக்காதீங்க. சரிங்களா? ஸோ அதை போட்டிங்கன்னா தான் வந்து ஸ்கேலப் டிசைனில் அந்த ஷேப் வந்து கரெக்டாக தெரியும் உங்களுக்கு, இல்லைன்னா தெரியாது. இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து வி ஷேப் தான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பேக் சைடில் மட்டும் வி ஷேப் வச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு எப்பவும் போல் ரவுண்ட் நெக் வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? பட் இது வந்து கஸ்டமருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சில பேர் சொல்லுவாங்க வி நெக் வச்சா ரொம்ப டீப்பாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு எவ்வளோ நெக்கு டெப்த்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சாலுமே வி ஷேப்பு ரொம்ப டீப்பாலாம் இருக்காது, கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும், டைட்டாகவும் இருக்காது. ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு ரெடி பண்ண ஸ்லீவ் டிசைன் தான் இது. ஸ்லீவ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் லென்த்து 7 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். அதோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா 5.5 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? கேப் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். லென்த்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வி ஷேப்பில் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த வி ஷேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவில் போ மாதிரி ஒரு டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ லைனிங் கிளாத்தில் எப்பவும் போல் மார்க் பண்ணி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கீழே இருந்து அந்த வி ஷேப்பை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ ஸ்லீவோட சென்டர் பார்ட் எடுத்துக்கோங்க. அந்த வி ஷேப்பை லைனிங் கிளாத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து சாரியோட கிளாத்து. அது வந்து 4 இன்ச்சு லென்த் எடுத்திருக்கேன், 5 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் தான் நம்ம அந்த போ ரெடி பண்ண போகிறோம். இது கிளாத் வந்து 2 பீஸாக இருக்கணும். 2 பீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கணும். தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 இன்ச்லேயே தையல் போடுங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம நெக்கெல்லாம் திருப்புறோம் இல்லையா, அந்த மாதிரி பின் பக்கமாக திருப்பிட்டு மேலே வந்து அந்த படிமான தையலை வந்து 2 பக்கமும் கார்னரில் போடலாம். அப்படி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போ வைக்கும் போது ரொம்பவே வந்து ஃபினிஷிங்கில் நீட்டாக இருக்கும், மேலே தூக்காமல் சுருக்காமல் இருக்கும். ஓகேங்களா? சுருக்கமே இல்லாமல் அழகாக இருக்கும். ஸோ இப்போ படிமான தையலும் போட்டு முடிச்சிடலாம். படிமான தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம கிளாத்தை வந்து மடிக்கணும். மடிச்சுட்டு அதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்க. ஸோ எப்போவுமே வந்து போ வைக்கும்போது நீங்கள் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம சாரீ ஃப்ளீட் வைக்கிற மாதிரி ஒன்று முன்ன ஒன்று பின்ன அப்படின்ற மாதிரி சென்டர் பார்ட்டில் தான் நம்ம போ வைக்கிறோம். ஸோ இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி குட்டி குட்டி ஃப்ளீட்டாக, அதாவது 4 இன்ச்சு 4 இன்ச்சு கேப்புக்கு சின்ன சின்ன ஃப்ளீட்டாக மடிச்சிருங்க. மடித்ததுக்கப்புறமா சென்டரில் நம்ம நார்மல் ஊசி இருக்கும் இல்லையா, கையிலே வந்து இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். சும்மா ஒரு 2 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா சென்டர் பார்ட்டில் மேல் பக்கமாக பார்த்து ஒரு மணி சென்டராக ஒரே ஒரு மணி அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ போ வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸ்லீவில் அந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த போ வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ மேலேருந்து 1 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. வி நெக்கில் வி ஷேப்லேருந்து
1 இன்ச்சு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த போவை வந்து சென்டர் பாயிண்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே கீழே போகாது, முன்ன பின்ன வராமல் கரெக்டாக ஈவனாக இருக்கும். அந்த மணி வந்து சென்டராக வரணும். நம்ம போவில் வந்து சைடில் இருக்க கிளாத் வந்து கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி வரணும். அதுக்காக தான் நம்ம அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிவிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கையிலேயே நீங்கள் எம்மிங் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எம்மிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது சாரியோட டபுள் கிளாத் வச்சதுனால தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. கஸ்டமருக்குமே இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் டிசைன் ரெடி பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன் ரெடி பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே டைம் எடுக்காது. மேக்ஸிமம் நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே சேம் டைம் தான். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் எக்ஸ்ட்ரா மட்டும் ஆகும். நம்ம ஸ்கேலப் மட்டும் நிறுத்தி பொறுமையாக ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். இது பெரிய வேலைலாம் கிடையாது. ஸோ இது கூட வந்து நெக்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மணி அங்கங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனல் லுக்கு ப்ளவுஸோடது இப்படி தான் இருந்தது. ஸ்லீவும் அண்ட் சாரீக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங்.